அனைவருக்கும் வணக்கம். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் 70வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற நோ யோர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கோடு இந்த போட்டி நடத்தப்படுகின்றது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுதான் இந்த போட்டியை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றது. தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியில் இன்று நாளில் அரையிறுதி போட்டியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எப்போதுமே நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிதான் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது எங்களுடைய வழக்கமாக இருக்கின்றது. எனவே பாடசாலை மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கு பெறுகின்றார்கள். போட்டியாளர்களாக கல்வி என்று சொல்வது ஒவ்வொரு தனி மனிதனுடைய மேம்பாட்டுக்காகவும் அமைகின்றது. அவர்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த கல்வி மிகவும் முக்கியமானது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் அதையும் தாண்டி அவர்களுக்கென தனித்துவமான திறமைகள் இருக்கின்றது. அவ்வாறான திறமைகள் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான மேடையின் மூலம்தான் வெளிக்கொணரப்படுகின்றன. அந்த திறமைகள் அவர்களுடைய எதிர்காலத்துக்கும் மிகவும் வசதியான ஒன்று. அவர்களை இன்னும் அழகாக மேம்படுத்திக் கொள்ள, அவர்களை கல்வியினூடாக தங்களுடைய திறமையையும் வளர்த்துக் கொள்வதற்கு இந்த மேடையும் உறுதுணையாக நிற்கின்றது. எனவே இன்றைய தினமும் போட்டி போடுவதற்காக சிறப்பான பாடசாலைகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக எப்போதும் போல் இந்த போட்டி அழகாக நடத்தி சென்று நடுநிலைமையுடன் எங்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்குவதற்காக எங்கள் நடுவர் குழுவும் இணைந்திருக்கின்றார்கள். எனவே அவர்களை முதலில் பார்க்கலாம். முதலாவதாக இணைந்திருக்கின்றார் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவின் முரலை பிராந்தியத்தின் சட்ட அதிகாரி திருமதி சட்டத்தரணி நூருஸ் சப்னா நஜ்முல் ஹுசைன் அவர்கள். வணக்கம். அடுத்து இணைந்திருக்கின்றார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி திரு கபிலன் அவர்கள். வணக்கம். அடுத்து இணைந்திருக்கின்றார் விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி திருமதி இந்துமதி ஹரிஹர தாமோதரன் அவர்கள். வணக்கம். எப்போதும் போல் இன்றைய தினமும் சிறப்பான போட்டியாளர்களுக்கு முக்கியமான ஒருவர் தான் இவர், எங்களுடைய குவிஸ் மாஸ்டர் மர்சூம் மௌலானா. வணக்கம். அதே போல் இன்றைய தினமும் இந்த போட்டிக்கு 2 பாடசாலைகள் வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் யார் என்று பார்க்கலாம். வடமாகாணம் யாழ் மாவட்டத்திலிருந்து மகாஜனா கல்லூரி தெல்லிப்பளை மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கு எதிராக போட்டி போடுவதற்கு தென் மாகாணம் மாத்தறை மாவட்டத்தை சேர்ந்த மின்னா தேசிய பாடசாலை மாணவிகள் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் இருவருக்கும் தான் இன்றைய அரையிறுதி போட்டி சூடுபிடிக்க இருக்கின்றது. Human Rights Commission of Sri Lanka வழங்கும் Know Your Rights தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அரை இறுதிச் சுற்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த அரை இறுதிச் சுற்று போட்டியில் தென் மாகாணத்தைச் சேர்ந்த மாத்தறை மாவட்ட மின்ஹா தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி போட்டியாளர்களும், வடமாகாண யாழ் மாவட்ட மகஜன கல்லூரி தெல்லிப்பளை அணி போட்டியாளர்களும் பங்கு பெற்றுகிறார்கள். மரிக்காத மானுடம், சிறையாத தேசம், சலிக்காத பிரஜைகள் அனைத்தும் கொண்ட ஓர் இளம் சமூகத்தை உருவாக்குவதே இந்த நூற்றாண்டுக்கான பாரிய சவால். இறமை உள்ள தேசத்தின் ஜனநாயக அரண் மனித உரிமைகள் என்பதற்கொப்ப ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் இந்த அரை இறுதி சுற்று போட்டியில் முதலாவது போட்டியாளர் சிவனேஸ்வரன் ஷர்மிலன். உங்களுக்கான முதலாவது கேள்வி இதோ. சித்திரவதை மற்றும் வேறு கொடூரமான மனிதாபிமானமற்ற அல்லது கீழ்த்தரமான நடத்துதல் அல்லது தண்டித்தல் என்பவற்றிற்கு எதிரான சமவாய சட்டம் சட்டமாக்கப்பட்ட ஆண்டும் அச்சட்டத்தின் இலக்கமும் யாது?
1994 ஆண்டு 22ஆம் இலக்கச் சட்டம், 1924ஆம் ஆண்டு 21ஆம் இலக்கச் சட்டம், 1994ஆம் ஆண்டு 23ஆம் இலக்கச் சட்டம், 1994ஆம் ஆண்டு 25ஆம் இலக்கச் சட்டம். முதலாம் இலக்கம். அஸ்வா, முதலாவது கேள்வி கோட்டை விட்டுவிடக்கூடாது. அஸ்வா, முதலாவது இலக்க விடை என்பது சரியானது. அரை இறுதிச் சுற்றின் அடுத்த போட்டியாளர் MIF நுஸ்லா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான கேள்வி இதோ. குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சமவாய சட்டம் இலங்கையில் சட்டமாக்கப்பட்ட ஆண்டும் இலக்கமும் யாது? 2007ஆம் ஆண்டு 22ஆம் இலக்கச் சட்டம், 2007ஆம் ஆண்டு 56ஆம் இலக்கச் சட்டம், 2007ஆம் ஆண்டு 57ஆம் இலக்கச் சட்டம், 2007ஆம் ஆண்டு 58ஆம் இலக்கச் சட்டம். இலக்கம் 2. ஐஷோ, நீங்கள் அணியின் முதலாவது போட்டியாளர். பொறுப்பாக உங்கள் பதில் வந்திருக்க வேண்டும். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைகிறது. இரண்டாவது விடை என்பது சரியானது. அடுத்த போட்டியாளர் தவபாலரட்னம் ரேணுஜன். உங்களுக்கான கேள்வி இதோ. இயலாமையுடைய ஆட்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சமவாயம் இலங்கையால் எத்தனையாம் ஆண்டு ஏற்று அங்கீகரிக்கப்பட்டது? 2007, 2018, 2016, வருடம் 2000. விடையிலக்கம் 4. விடையிலக்கம் 4. ஐஷா, நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைகிறது. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இலக்கம் 1. விடை இலக்கம் 1. ஐஷா, பொன்னான வாய்ப்பு. விளக்க சம்மதிக்கிறீர்களா? நேரம் முடிவடைகிறது. விடை இலக்கம் 1 என்பது தவறானது. வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம் 3. விடை இலக்கம் 3. விடை இலக்கம் 3 அரிய வாய்ப்பு. அரை இறுதி சுற்று. அஸ்வா, விடை இலக்கம் 3 என்பது சரியான விடை. அரை இறுதி சுற்றின் அடுத்த போட்டியாளர் AR ஃபாத்திமா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான வினா இது. குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான கட்டுறுத்தின் 2வது விருப்பத்திற்குரிய பின்னட்டை இலங்கை ஏற்று அங்கீகரித்த ஆண்டு யாது? வருடம் 2001, வருடம் 2018, வருடம் 2013 ஏற்று அங்கீகரிக்கவில்லை. விடை இலக்கம் 4. விடை இலக்கம் 4. ஐஷுவா, அரை இறுதி சுற்றின் முக்கியமான போட்டியாளர்கள் நீங்கள். ஐஷுவா, விடை இலக்கம் 4 என்பது சரியான விடை. முதல் சுற்றின் அடுத்த போட்டியாளர் திரிலோகநாதன் மணிமோகன், மகாஜன கல்லூரி தெல்லிப்பளை அணி. உங்களுக்கான வினா இது. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் சகலரும் சுதந்திரமாக உயிர் வாழ்வதற்கும் பாதுகாப்பிற்குமான சுதந்திரம் உள்ளடக்கப்பட்டுள்ள உறுப்புரை யாது? 2வது உறுப்புரை, 3வது உறுப்புரை, 4வது உறுப்புரை, 5வது உறுப்புரை. விடையிலக்கம் 2. ஐஷா, அவசரப்பட்டு விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 2 என்பது சரியான விடை. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MSF சஃப்னா, மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான வினா இதோ. அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனத்தில் சகலரும் நீதியானதும் பகிரங்கமான விசாரணைக்கு உறுத்துடையவர் என்ற ஏற்பாடு உள்ளடக்கப்பட்டுள்ள உறுப்புரை யாது? 12வது உறுப்புரை, 13வது உறுப்புரை, 10வது உறுப்புரை, 5வது உறுப்புரை. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1. விடை இலக்கம் 1. ஐஷா, நேரம் முடிவடைந்து விட்டது. விடை இலக்கம் 1 என்பது பிழையான விடை. வாய்ப்பு அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வழங்கப்படுகிறது. விடை இலக்கம்
இலக்கம் 3. Ashwa, don't lose the opportunity. Sure. விடை இலக்கம் 3 என்பது சரியான விடை. 3 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது மின்ஹா தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. முதலாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் கந்தசாமி கஜாகரன். உங்களுக்கான வினா இதோ. 1978ஆம் ஆண்டின் அரசியலமைப்பில் இலங்கையர் ஒவ்வொருவருடைய அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புரை யாது? 12வது உறுப்புரை, 28வது உறுப்புரை, 20வது உறுப்புரை, 25வது உறுப்புரை. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. இலக்கம் 3. ஐஷா, விடை இலக்கம் 3. விடை இலக்கம் 3 என்பது பிழையான விடை. நேரம் முடிவடைகிறது. அதே அணியைச் சேர்ந்த சக போட்டியாளருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இலக்கம் 1. ஐஷா, அரை இறுதி, அதாவது அரை இறுதி போட்டியில் நீங்கள் போட்டியிடுற பொழுது இருக்க வேண்டிய உத்வேகம் மாத்திரமல்ல, பொறுப்புணர்ச்சி முக்கியத்துவம் பெறுகிறது. வாய்ப்பு எதிரணிக்கு வழங்கப்படுகிறது. இலக்கம் 2. அஷோ, நேரம் சென்று கொண்டிருக்கிறது. விடை இலக்கம் 2 என்பது சரியான விடை. மேலதிக 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது மின்ஹாஜ் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. இன்றைய அரை இறுதிச் சுற்றின் கடைசி போட்டியாளர் MIF இஸ்ரா மின்ஹாஜ் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான வினா இதோ. 1978ஆம் ஆண்டின் அரசியலமைப்பில் பாராளுமன்ற நிர்வாக ஆணையாளர் தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ள உறுப்புரை யாது? 126வது உறுப்புரை, 180வது உறுப்புரை, 155வது உறுப்புரை, 156வது உறுப்புரை. விடை இலக்கம் 4. ஐஷா, விடை பிழையாக இருந்தால் இந்த சுற்றின் பொறுப்பை நீங்கள் ஏற்கிறீர்களா? விடை இலக்கம் 4 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை மின்ஹாஜ் தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி பெற்றுக்கொள்கிறது. இந்த வகையில் முதலாம் சுற்று இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. நடுவர்களிடம் ஒவ்வொரு அணியினரும் பெற்றுக்கொண்ட முதலாவது சுற்றில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை அறிய விளைகிறோம். முதலாம் சுற்றின் பல்லின வினாவிடை பிரிவில் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி 10 புள்ளிகளையும், மின்ஹாஜ் தேசிய பாடசாலை திக்வெல்லை 22 புள்ளிகளையும் பெற்றுள்ளன. நன்றி நடுவர் அவர்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அரை இறுதிச் சுற்றின் முதலாவது சுற்றின் பெறுபவர்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. அடுத்த சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அரை இறுதிச் சுற்று தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. இரண்டாவது சுற்றின் நிபந்தனைகள் வருமாறு. இந்த சுற்றின் பொழுது ஒவ்வொரு போட்டியாளருக்கும் படம் திரையிடப்படும். அந்த படம் சுட்டுகிற விளக்கத்தை நீங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் சரியாகவும் கூற வேண்டும். சரியான விடையினை நீங்கள் வழங்கும் இடத்து உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையான விடையினை வழங்கும் பொழுது எந்த விதமான புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறாது. அந்த வகையில் இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளர் மகாஜன கல்லூரி தெல்லிப்பளை அணி சுவனேஸ்வரன் ஷர்மிலன். உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. சரியான விடை வழங்கப்படவில்லை. நடுவர்களிடம் சரியான விடையினை எதிர்பார்க்கிறோம். ரஜினி திரணகம இவர் யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றியவர். அவர்தான் இவர். நன்றி நடுவர் அவர்களே. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MIF நுஸ்லா
மின்ஹா தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான படம் திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடையினை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். சர்வோதய நிறுவனத்தின் ஸ்தாபர் ஏடி ஆரியரத்ன அவர்கள். ஏடி ஆரியரத்ன என்பதே சரியான விடை. நன்றி நடுவர் அவர்களே. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் தவபாலரட்னம் ரேணுஜன். உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. குறித்த நேரத்திற்குள் உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறோம். வேணுஜன். ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்திக்கான அமைப்பு. ஐக்கிய நாடுகள் அபிவிருத்திக்கான அமைப்பு என்கிறார். நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். ஐக்கிய நாடுகளின் கைத்தொழில் அபிவிருத்தி ஸ்தாபனம். எத்தனை புள்ளிகள் வழங்கலாம் என்பதை நடுவர்கள் அறிவிக்கட்டும். எந்த புள்ளிகளும் பெறப்படவில்லை. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் ஏஆர் ஃபாத்திமா, தென் மாகாண மாத்தறை மாவட்ட மின்ஹா தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அரை இறுதி சுற்றுக்கான பொறுப்புணர்ச்சியோடு இரண்டு அணிகளும் விளையாட வேண்டும். நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடையினை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். ஐக்கிய நாடுகளின் சுற்றாடல் நிகழ்ச்சி. நன்றி நடுவர் அவர்களே. இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் திரிலோகநாதன் மணிமோகன். உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. போட்டியாளர்கள் தங்களுடைய 15 நொடிகளை கவனத்தில் கொண்டு பொறுப்புணர்ச்சியோடு விளையாட வேண்டும். 26ஆம் உறுப்புரை. 26ஆம் உறுப்புரை என்கிறார் போட்டியாளர். நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். 26வது உறுப்புரை என்பது தவறானது. அது கல்விக்கான உரிமை. இது 25வது உறுப்புரை என்பதுதான் சரியான விடை. நன்றி நடுவர் அவர்களே. அரை இறுதிச் சுற்றின் இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் MSF சஃப்னா, மின்ஹா தேசிய பாடசாலை திக்வெல்லை அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. 24ஆம் உறுப்புரை. 24ஆம் உறுப்புரை என்கிறார். நடுவர்களிடம் சரியான விடையினை எதிர்பார்க்கிறோம். சரியான பதில். நன்றி. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அரை இறுதி சுற்று தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அரை இறுதி சுற்றின் இரண்டாவது சுற்றின் அடுத்த போட்டியாளர் கந்தசாமி கஜாகரன், மகஜன கல்லூரி தெல்லிப்பளை அணி. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. நேரம் சென்று கொண்டிருக்கிறது. ஆண்டு 2006ஆம் ஆண்டு என்பது இப்படத்திற்கான விடைகள் 2 இங்கே எதிர்பார்க்கப்படுகின்றன. நீங்கள் ஒரு விடையை மாத்திரம் குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். இயலாமையுடைய ஆட்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சர்வதேச சமவாயம் என்பது ஒரு விடையும், 2006ஆம் ஆண்டு என்பது மற்ற விடையும். நீங்கள் 2006ஆம் ஆண்டு என்பதனை குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்கான புள்ளிகளாக 3 புள்ளிகள் இங்கே நாம் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். இன்றைய முக்கியமான அரை இறுதி சுற்றின் இரண்டாவது சுற்றின் இறுதிப் போட்டியாளர் MIF இஷ்ரா. உங்களுக்கான படம் இதோ திரையிடப்படுகிறது. குறித்த நேரத்திற்குள் சரியான விடையினை வழங்கியாக வேண்டும். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. சித்திரவதைக்கு எதிரான சமவாயம் 1984ஆம் ஆண்டு. நடுவர்களிடம் விடையை சரிபார்க்கிறோம். சரியான பதில். நன்றி நடுவர் அவர்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அரை இறுதிச் சுற்றின் இரண்டாவது சுற்றுக்கான
மொத்த புள்ளிகளை தற்பொழுது நடுவர்கள் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2 அணியினரும் பங்கு பற்றிய இந்த போட்டியின் 2வது சுற்றின் இறுதிப் பெறுபவர்களை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். மின்ஹாத் தேசிய பாடசாலை திக்வெல்ல பெற்றுக்கொண்டுள்ள மொத்த புள்ளிகள் 10. தெளிப்பலை மகாஜன கல்லூரி பெற்றுக்கொண்டுள்ள மொத்த புள்ளிகள் 3. நன்றி நடுவர்களே. அந்த வகையில் அரையிறுதிச் சுற்றின் 2வது சுற்று நிறைவுக்கு வருகிறது. 3வது சுற்றில் சந்திப்போம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அரை இறுதிச் சுற்று தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அரை இறுதிச் சுற்றின் இறுதிச் சுற்று தற்பொழுது ஆரம்பமாகிறது. இறுதிச் சுற்று ஒலிப்பான் சுற்று என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடையினை தெரிந்தவர் கேள்வி முற்றாக வாசித்து முடிந்த பின்னர் அழுத்த வேண்டும். அவருக்கு சரியான விடையினை வழங்குகிற பொழுது அவருக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். பிழையான விடையினை வழங்கும் பட்சத்தில் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட ஒட்டுமொத்த புள்ளிகளில் இருந்து 2 புள்ளிகள் கழிக்கப்படும் என்பதை 2 அணியினருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதிச் சுற்றின் 1வது கேள்வி இதோ. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் காரியாலயம் எத்தனையாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்டது? 1993ஆம் ஆண்டு. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். 1993ஆம் ஆண்டு என்பது சரியான விடை. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. உலகில் அதிக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ள மனித உரிமைகள் ஆவணம் யாது? அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம். அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் என்பது சரியான பதில். நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா இதோ. ஐக்கிய நாடுகளின் அபிவிருத்திக்கான உரிமைகள் பிரகடனம் எப்போது பொதுச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது? 1986. 1986. 1986 சரியான பதில். நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா இதோ. பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளுக்கான சர்வதேச பொருத்தனையில் பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளை ஆண் பெண் சமமாக அனுபவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் உறுப்புரை யார்? நேரம் சென்று கொண்டிருக்கிறது. யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். முக்கியமான அரை இறுதி சுற்று இது. நேரம் முடிவடைந்து விட்டது. 2 அணியிலிருந்தும் சரியான விடை பெறப்படவில்லை. சரியான விடையினை நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். உறுப்புரை 3 என்பதுதான் சரியான விடை. நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. பாடசாலையினுள் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக கல்வி அமைச்சால் எத்தனையாம் ஆண்டு சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டது? யாரேனும் ஒரு போட்டியாளர் தெரிந்தவர் அழுத்தலாம். முக்கியமான அரையிறுதிச் சுற்றின் ஒலிப்பான் சுற்று மிகவும் முக்கியமானது. நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடையினை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான வினா. அனைத்து மாணவர்களும் இது சம்பந்தமாக தெரிந்திருக்க வேண்டிய இந்த சுற்று நிறுவனம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சரீர தண்டனை தொடர்பான விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறது. ஆகவே இந்த சுற்று நிறுவனம் உங்கள் அனைவருக்கும் மாணவர்களாகிய அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய சுற்று நிறுவனம் 2005ஆம் ஆண்டு 17ஆம் இலக்க சுற்று நிறுவனமாக இது காணப்படுகிறது. 2005ஆம் ஆண்டில் தான் இந்த சுற்று நிறுவனம் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டது. நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்களை ஆதரவளிக்கும் சர்வதேச தினம் யாது? யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான பதிலை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். ஜூன் 26 என்பது சரியான விடை. நன்றி நடுவர் அவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த வினா. இலங்கையில் பாரிஸ் கோட்பாட்டுக்கு அமைய ஸ்தாபிக்கப்பட்டுள்ள மனித உரிமைகள் அமைப்பு யாது? இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு. ஆயிஷா, இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு என்பது சரியானதா என்பதை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். சரியான பதில். நன்றி நடுவர்களே. இறுதிச் சுற்றின் அடுத்த
வினா இலங்கை அரசியலமைப்பில் இறைமை என்பதனுள் உள்ளடக்கப்படும் 3 பிரதான விடயங்கள் யாது? நீதித்துறை, நிர்வாகத்துறை, அடிப்படை உரிமை, அல்லது ஆட்சி தத்துவங்கள், வாக்குரிமை. நேரம் முடிவடைந்து விட்டது. நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். உங்களது விடைகள் எங்கள் எதிர்பார்ப்புகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் 5 புள்ளிகளை வழங்குகின்றோம். இறுதி சுற்றின் அடுத்த வினா இதோ. போலீசார் எதுவித காரணமும் கூறாது ஒருவரை கைது செய்தால் அரசியலமைப்பின் எத்தனையாம் உறுப்புரையின் கீழ் அடிப்படை உரிமை வழக்கு தாக்கல் செய்யலாம்? யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். நேரம் சென்று கொண்டிருக்கிறது. அரை இறுதி சுற்று என்கின்ற உணர்வோடு போட்டியாளர்கள் போட்டியில் பங்கேற்பது சால பொருத்தம் என்று நினைக்கிறோம். நேரம் முடிவடைகிறது. சரியான விடையினை நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். அதாவது காரணமின்றி கைது செய்தால், அதாவது எதேச்சி அதிகாரமாக கைது செய்கிறதா தான் நாங்கள் கருத வேண்டும். ஆகவே அடிப்படை உரிமை எத்தனையாவது உறுப்புரை என்று சொன்னால் 13வது உறுப்புரையில் தான் அங்கே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டது. நன்றி நடுவர்களே. பரபரப்பான ஒலிப்பான் சுற்றின் அடுத்த வினா இதோ. மனித உரிமைகள் பேரவையில் உள்ள உறுப்புரிமையை கொண்டுள்ள நாடுகளின் எண்ணிக்கை யாது? நாடுகள். சரியான விடையா? அரை இறுதி சுற்று என்கின்ற உணர்வோடு தான் பதில் கூறுகிறீர்களா? ஐஷா, நேரம் முடிவடைகிறது. நடுவர்களிடம் சரியான விடையினை எதிர்பார்க்கிறோம். சரியான பதில். நன்றி நடுவர் அவர்களே. ஒலிப்பான் சுற்றின் அடுத்த வினா. உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோருக்கும் அகதிகளுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு யாது? யாரேனும் ஒருவர் அழுத்தலாம். புண்டரமான மோட்சத்தும் போஷாக்கு மிக்க பாட்சத்தும் நிறைந்த நெஸ்டமால்ட், பலம் நலம் சக்தி. நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். இந்த கேள்வியிலேயே பதில் இருக்கின்றது. அதாவது உள்நாட்டில் இடம்பெயர்ந்தோர் சொன்னால் அந்த நாட்டுக்குள்ளே மாவட்டத்திலேயோ அல்லது மாகாணத்துக்குள்ளேயோ அல்லது அந்த நாட்டுக்குள் இடம்பெறுவர்களாக இருக்கு. அதாவது ஏதாவது அனர்த்தங்கள் இயற்கையாக அல்லது மனிதர்களால் செயற்பாடுகளால் ஏற்படுகிற அழிவுகளால் இடம்பெயர்வர்கள். அதேபோல் அகதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் நாட்டிற்கு அப்பால் அல்ல வெளியே செல்லுகிற நபர்களை தான் நாங்கள் அகதிகள் என்று சொல்லுவோம். நன்றி நடுவர்களே. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா வழங்கும் நோ யோர் ரைட்ஸ் தேசிய ரீதியிலான வினாவிடை போட்டியின் அரை இறுதிச் சுற்றின் இறுதிச் சுற்று தற்பொழுது கடைசி வினாவோடு நிறைவடைய இருக்கிறது. இந்த ஒலிப்பான் சுற்றின் இறுதி வினா இதோ. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மனித உரிமைகளை பாதுகாக்கவும் ஊக்குவிப்பதற்குமான தேசிய செயல் திட்டத்தின் கால எல்லை யாது? 2011 தொடக்கம் 2016. ஐஷா, செமிஃபைனல் கடைசி கேள்வி. புள்ளி இழக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நேரம் முடிவடைந்து விட்டது. சரியான விடையினை நடுவர்களிடம் சரிபார்க்கிறோம். அதாவது கேள்வி தற்போது என்ற வசனம் நாங்கள் இங்கே பாவித்திருக்கிறோம். தற்போது உள்ள மனித உரிமைகள் பாதுகாக்கவும் தேசிய செயல் திட்டத்தின் கால எல்லை 2017 தொடக்கம் 2021 வரைக்குமான செயல் திட்டம்தான் தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. நன்றி நடுவர்களே. தற்பொழுது இறுதிச் சுற்று முடிவுக்கு வந்திருக்கிறது. இறுதிச் சுற்றின் பெறுபவர்களை நாங்கள் நடுவர்களிடம் எதிர்பார்க்கிறோம். போட்டியினுடைய முடிவுகள் என்னுடைய கையில் இருக்கின்றது. 3 சுற்றுக்கள் இருக்கின்றது இந்த போட்டிக்கு. எனவே அரையிறுதி போட்டி தேசிய மட்டத்திலான போட்டி. இதில் வெற்றி பெறுகின்றவர்கள் தான் இறுதியில் போட்டியிட போகின்றார்கள். எனவே பார்க்கலாம். முதல் சுற்று பலின வினாக்கான சுற்றில் யாழ் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி மாணவர்கள் 10 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள். இரண்டாவது சுற்று படம் பார்த்து அதற்கான விளக்கத்தை சொல்ல வேண்டும். அந்த சுற்றில் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புள்ளிகள் 3 புள்ளிகள் மாத்திரமே. மூன்றாவது சுற்று ஒலிப்பான் சுற்று. இதில் உங்களுக்கு 25 புள்ளிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 2 புள்ளிகள் கழிக்கப்பட்டு உங்களுக்கு 23 புள்ளி. எனவே 3 சுற்றுகளிலும் மொத்தமாக உங்களுடைய பாடசாலைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற மொத்த புள்ளிகளின் எண்ணிக்கை 36 புள்ளிகள். வாழ்த்துக்கள்.
நன்றி. திக்வேலை மின்னா தேசிய பாடசாலை நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய புள்ளிகள் முதலாவது சுற்றில் உங்களுடைய அணிக்கு 22 புள்ளிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. இரண்டாவது சுற்றில் உங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை 10. மூன்றாவது சுற்று ஒலிப்பான் சுற்று மிகவும் சுவாரஸ்யமான சுற்றில் இதில் எத்தனை புள்ளிகள் என்று நினைக்கின்றீர்கள்? சரி, நானே சொல்லுகின்றேன். உங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்ற புள்ளிகளின் எண்ணிக்கை 5 புள்ளிகள். எனவே மொத்த புள்ளிகள் 37 புள்ளிகளை பெற்ற திக்வலை மின்னா தேசிய பாடசாலை மாணவிகள் வெற்றி பெறுகின்றார்கள். வாழ்த்துக்கள். ஒரு சுவாரஸ்யமான போட்டி நடந்தேறி இருக்கின்றது இந்த மேடையில். தேசிய அணிக்கு தேசிய ரீதியிலான ஒரு போட்டி. இறுதி அணிக்கு நீங்கள் தகமை பெற போகின்றீர்கள். எனவே இந்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் நடத்தப்படுகின்ற நோ யோர் ரைட்ஸ் வினாவிடை போட்டியில் வடமாகாணம் யாழ் மாவட்டம் மகாஜனா கல்லூரி தெல்லிப்பளை மாணவர்கள் அவர்களுக்கு எதிராக தென் மாகாணம் மாத்தறை மாவட்டம் மின்னா தேசிய பாடசாலை மாணவிகள் பங்கு பெற்றிருந்தார்கள். ஒரு சுவாரஸ்யமான போட்டியில் தென் மாகாணம் மாத்தறை மாவட்டம் மின்னா தேசிய பாடசாலை மாணவிகள் ஒரே ஒரு புள்ளி 37 புள்ளிகளால் அவர்களுக்கான வெற்றியை சுகீகரித்திருக்கின்றார்கள். இனிமேல் நாங்கள் சந்திக்க வேண்டியது உங்களை இறுதி கட்டத்தில். எனவே 2 பாடசாலைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல் இந்த போட்டியில் சரியான நடுநிலைமை வழங்க வேண்டியது முக்கியமாக எங்களுடைய நடுவர்கள் குழாமின் கடமை. எனவே இன்றைய தினமும் நடுவர்களாக இணைந்திருந்தார்கள் இலங்கை சட்ட உதவி ஆணைக்குழுவின் பொராலை பிராந்தியத்தின் சட்ட அதிகாரி திருமதி சட்டத்தரணி நூரு சப்னா நஜ்முல் ஹுசைன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கல்வி அதிகாரி சட்டத்தரணி திரு கபிலன் அவர்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் நிகழ்ச்சி திட்ட அதிகாரி திருமதி இந்துமதி ஹரிஹர தாமோதரன் அவர்கள் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல் இன்றைய தினமும் எங்களுடைய போட்டியில் குவிஸ் மாஸ்டர் மசூர் மௌலானா அவர்கள் இணைந்திருந்தார்கள். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான பாடசாலைகளுடன் வெற்றி பெறப் போகும் அந்த இலக்குடன் உங்களை சந்திக்கலாம். அதுவரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.